Fiat fans எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னடா உளற Fiat தான் இந்தியா விட்டு போயிடுச்சு அப்படின்றீங்களா? கரெக்ட் தான். அதுக்காக Fiat லான்ச் பண்ற இந்த ப்ராடக்ட்டை பத்தி பேசாம இருக்க முடியலங்க. இப்போ எல்லா கார் மேனுஃபேக்சரருமே த்ரூ அவுட் வேர்ல்டு இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா ஈவி கார்ஸுக்கு அவங்களுடைய லைனப்பை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படி Fiat அப்படின்னா Fiat 500 அப்படின்றது அவங்களுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். எப்படி Volkswagen எடுத்துக்கிட்டோம்னா பீட்டில் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்டா இருக்கும். எப்படி மினி கூப்பர் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்டா இருக்கோ அந்த மாதிரி Fiatல 500 அப்படிங்கிறது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட். அது என்னதான் ஒரு குட்டி காரா இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை வேர்ல்டு வைடா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ Fiat கொண்டு வந்திருக்கிறது இந்த Fiat 500 இன்ஸ்பயர் பண்ணி இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற Fiat 600 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இந்த புது ஈவி காரை அவங்க Fiat 600 அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ இந்த காரினுடைய டீசர் இமேஜஸ்னு சொல்ற அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க. Fiat கம்பெனின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை விட்டு அவங்க ரீசெண்டா போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே Fiat அப்படிங்கிறது கிரைஸ்லர் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கிரைஸ்லர் குரூப் டோட்டலா இந்தியா விட்டு போயிட்டாங்களா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஜீப் இருக்கு, மசராட்டி இருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய கார்ஸை நம்ம இந்தியாவில் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ Fiatம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது, அவங்க தான் டிசைட் பண்ணணும். பட் இருந்தாலும் விட்ட குறை தொட்ட குறையா அங்கங்க கொஞ்சம் வாய்ப்புகள் தென்படத்தான் செய்யுது. சரி, இந்த Fiat 600 அப்படிங்கிறத ஒரு பியூட்டிஃபுல்லான காரா மேக் பண்ணணும் அப்படின்னு தான் Fiat ரொம்ப முடிவு பண்ணி ஒரு அழகான காரா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அழகு மட்டும் இருந்தால் போதாது, டெக்னாலஜியும் ஃபுல் பேக்காக இருக்கணும் அப்படின்னு லேட்டஸ்டாக இருக்கிற எல்லா டெக்னாலஜிஸும் எம்பெட் பண்ணி இந்த காரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த Fiat 600 EV என்னதான் Fiat 500 இருந்து இன்ஸ்பயர் ஆன ஒரு வெஹிக்கிளாக இருந்தாலுமே கூட Fiat 500 அப்படிங்கிறது நம்ம பேசின மாதிரி அது ஒரு குட்டி கார். பட் இந்த Fiat 600 அப்படிங்கிறது ஒரு மினி SUV கைண்ட் ஆஃப் காரா தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ Fiat 500 பிளாட்ஃபார்மில் இந்த கார் பில்ட் பண்ணல அப்படிங்கிறது ஃபோட்டோஸை பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியுது. ஸோ இது என்ன பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைஸ்லர் குரூப்ல தானே Fiatம் இருக்கு, ஜீப்பும் இருக்கு. ஸோ ஜீப்ல அவெஞ்சர் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு. ஸோ அவெஞ்சர் அப்படின்ற அந்த காரினுடைய பிளாட்ஃபார்மை எடுத்து அந்த பிளாட்ஃபார்ம் மேல தான் இந்த Fiat 600 EV-யை அவங்க பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த Fiat 600 பேட்டரி பேக் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 54 kWh பேட்டரியை இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த பேட்டரியினுடைய ரேஞ்ச் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு 396 கிலோமீட்டர்ஸ், ஒரு 400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கலாம் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ற பவர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 154 ஹார்ஸ் பவரும் ஒரு 260 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஒரு கார் எந்தூசியாஸ்டா நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா இது Fiat 500 ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது வரைக்கும் இந்த Fiat 600 Fiat 500 ரீப்ளேஸ் பண்ற மாடல் அப்படின்னு எங்கேயுமே Fiat சொல்லல. ஸோ இந்த கேள்விக்கான பதில் நமக்கு சொல்ல தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கார் இந்தியாவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த காரை இம்போர்ட் பண்ற அளவுக்கு யாராவது கார் எந்தூசியாஸ்ட் நம்ம இந்தியாவில் இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. இம்போர்ட் பண்ணாங்கன்னா பார்க்கலாம்.